ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு சில்வர் பட்டன் வந்ததா, எந்த வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு போடலையே சில்வர் பட்டன் பற்றின்னு சொல்லி. நான் சில்வர் பட்டன் எனக்கு கிடைச்ச அந்த டைமிங் வந்து சரியில்லைங்க. ஏன்னா சில்வர் பட்டன் கிடைக்கும்போது சென்னையிலேருந்து அப்போ தான் வந்து ஒடிஷாவுக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ஆச்சு ஒடிஷாவுக்கு வந்து. அதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சில்வர் பட்டன் கிடச்சிது. ஆக்சுவலாக சேனல் ஆரம்பித்து 8 வருஷம் ஆச்சு. சில்வர் பட்டன் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கிடச்சிட்டுது. 2 வருஷத்தில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் அந்த டைமில் வந்து வந்திருந்தாங்க. இந்த சில்வர் பட்டன் கிடைக்கும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ தான் வந்து கிடச்சிது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து மானிட்டேஷனும் ஆகலை. அதோட கூடவே வந்து 2 வருஷம் கழிச்சு தான் வந்து மானிட்டேஷன் எனேபிள்ட் ஆச்சு. ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஆக்சுவலி சில்வர் பட்டன் வந்து நான் வீடியோவில் வந்து காமிக்கவே இல்லை. ஏன்னா அப்போ வந்து கொரோனா டைம் வேறு, எல்லாருக்கும் சொல்லவே வேணும். ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் வெளியில் வர்றதுக்கு. கொஞ்சம் ரொம்ப வந்து அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம். ஆக்சுவலாக ஹஸ்பண்ட், நான், பசங்க, அம்மா எல்லோரும் சென்னையில் இருந்ததுனால அந்த டைமில் நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம இந்த மூமெண்ட் காமிச்சிருக்கலாம். இது வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வந்து காட்டணும், வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கொரோனா, வெளியில் போகக்கூடாது, காய்கறி வந்து ரேட்டு, அந்த பழங்கள், பால் இந்த மாதிரிலாம் கஷ்டம், ரொம்ப அதிகமாக வந்து வெளியே போகக்கூடாது, வரக்கூடாது அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் நான் வந்து சில்வர் ப்ளே பட்டனை வந்து காமிக்கவே இல்லை. ஆக்சுவலி இதாங்க சில்வர் ப்ளே பட்டன். அதுக்கப்புறமா நான் வந்து வீடியோவில் வந்து காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், காமிக்கவே முடியலை. பாருங்க, சேனல் வந்து ஆரம்பித்தது 2017. இது வந்து 19 சம்திங் அந்த மாதிரி டைமில் கிடச்சிது. 20க்கு வந்து ஒடிஷா வந்துவிட்டோம். அதுவும் ஒடிஷா வரதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்த டைம் வேறு. சரி, கொஞ்சம் கொரோனா வந்து கொஞ்சம் முடிஞ்சதுன்னா அந்த டைமில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைமில் நல்ல வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். நான் மோஸ்ட்லி வந்து நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு ரன் ஆகிற ஒரு டைம்னு சொல்லலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு வியூஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. ஒரு 1 இயர் போல். 1 இயர் கழித்து நல்ல வீடியோஸ்லாம் வந்து நான் பூரி வீடியோ போடுறது, அப்புறம் அவல், பட்டாணி, உப்புக்கடலை, எண்ணெய் இல்லாமல் அப்புறம் வறுக்கிறது, இதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்து நிறைய வியூஸ் வந்தது. ஒரு வீடியோ வந்து மில்லியன் கிட்டலாம் போயிடுச்சு. சப்ஸ்கிரைபரும் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. ஆனால் வந்து மானிட்டேஷன் வந்து எனேபிள்ட் ஆகலை. ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு மானிட்டேஷன் எனேபிள்ட் ஆகிறதுக்கு. ஒரு 1 லட்சத்தி கிட்டத்தட்ட எவ்வளோ 90,000 அந்த மாதிரி இருக்கும்போது தான் மானிட்டேஷன் வந்து எனேபிள்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸில் நல்ல மானிட்டேஷனும் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓடிச்சு. ஒரு 2 வருஷம் போல் சென்னையில் இருக்கும்போது ஒடிஷா வந்த உடனே மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தான் வீடியோஸ்லாம் போட முடியல. ஆக்சுவலி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கே வந்து கிராமம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வில்லேஜுன்றப்ப ஒரு மருமகளாக வீட்டுக்கு வந்தோடனே என்ன பார்ப்பாங்க, நம்ம வேலை செய்யணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமா இல்லையா, அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா. அதோடு வந்து ஒடிஷா ரொம்பவே கல்ச்சரெல்லாம் ரொம்ப பேக்காக இருக்கிறதுனாலையும் அவங்க வந்து ஒரு சில டைமில் நம்ம வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் அப்புறம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாயிடும். அதுவும் நான் தமிழ் பொண்ணு, ஒடிஷா வந்துட்டு மாமியார் மாமனார்லாம் ஓல்டு கல்ச்சர். நான் வந்த உடனே ஃபோன் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க, அதோட மனசு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கும் மனசு கஷ்டமானா அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து மனசு கஷ்டப்படுவார். ஐயோ நம்ம ஒய்ஃப் வந்து அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாயிடும். அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஒரு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்றப்ப நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம லைஃப்பில் நான் வந்து கஷ்டப்பட்டு ரன் பண்ண யூடியூப்பை அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா கஷ்டப்பட்டதுக்காக ரொம்பவே யூடியூப்காக. என் பையன் வந்து 2015 பிறந்தான். 15லேருந்து அதான் 2 வருஷம் கழித்து நான் ஆரம்பித்தேன். ஒரு 2 வருஷம் கழித்து அந்த டைமில் வந்து நான் எவ்வளவோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். தினமும் கண்டினியூவாக வந்து ஏதாவது வந்து ஒரு ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒடிஷாவிலேருந்து நிறைய ஃபுட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் அப்லோட் பண்ணுவேன். பேபி ஃபுட்டு, ரெமெடிஸு, ப்ளஸ் வந்து நிறைய வித்தியாசமான ஃபுட்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணியிருந்தேன். சரி, நம்ம ஹார்ட் ஒர்க் இவ்வளோ பண்ணியிருக்கோமே, கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம வீடியோ போடலனாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ வந்து 4,94,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து நமக்கு 91,000 ப்ளஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு நம்ம போட்டிருக்க வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களே வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அந்த டைமில் வந்து ஸ்டாப் பண்ணேன். ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணலை. அப்போ கூட ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு வீடியோ,
முடிஞ்சால் வந்து சின்ன சின்ன வீடியோஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டோம்னா பிக் ஃபேமிலி இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அதனால் பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேமிலி பார்க்கணும். ப்ளஸ் வந்து என் பசங்க 2 பேர், ஹஸ்பண்ட், நான், அம்மா, மாமியார், மாமனார், நாத்தனார் ஃபேமிலிலேருந்து அடிக்கடி வருவாங்க. ஓரக்குத்தி, பெரிய ஓரக்குத்தி, அவங்களும் பெரியவங்க, சொல்ல வேண்டியதில்லை. பெரிய ஓரக்குத்தி வந்து எப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க. வேலை செய்யலைன்னா அவங்க மனசு கஷ்டமாயிடும், ஏன் நானே செய்யணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை வந்துடும். வீட்டில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்காக வந்து நான் கண்டிப்பாக யூடியூப் அந்த டைமில் ஸ்டாப் பண்ண வேண்டிய இருந்தது. ஸ்டாப் பண்ணேன். ப்ளஸ் வந்து வீடும் வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லை. 3 ரூம் இருக்குது. ப்ளஸ் வந்து கெஸ்ட்லாம் வந்தால் தங்கணும், அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை. நாங்கள் வந்து ஒரு சின்னதாக கடை வைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் கொரோனா டைம்லேயே வந்து மோஸ்ட்லி நிறைய அமௌண்ட் வந்து கையில் இருந்தது, காலி ஆகிடுச்சு. இருந்த அமௌண்ட்டு வச்சு ஒடிஷாக்கு வந்து சரி வீடு கட்டிட்டு தனியாக இருந்து கடை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். வீடு கட்டுறதுக்கு இந்த பக்கம் வீடு கட்டணுன்னா ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகிடும், ஏன்னா கடையும் வச்சுக்கலாம் வீடும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி வீடு கட்டணுன்னா அமௌண்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் சேவிங்ஸில் பாதி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொரோனா டைம்லேயே வந்து ரொம்ப காலி ஆகிடுச்சு. கொரோனாவில் கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலே நாங்களும் ஒரு பெரிய ஃபேமிலின்னு சொல்லலாம். அதோட வந்து வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலி, அப்பா அம்மா, நாங்கள் சென்னையில் இருந்தாலுமே ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி கண்டிப்பாக வந்து அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்குறது, வீடு பிரச்சனை எல்லாமே, நிலத்து விவசாயம் எல்லாத்தையும் பார்ப்பார். அவர் வந்து கொஞ்சம் எப்படின்னா எல்லாருமே சொந்த பந்தமாக இருக்கணும்னு நினைப்பார். அதனால் அக்கா, தம்பி, அண்ணா, தங்கச்சி எல்லாருக்கும் பார்க்கணுன்னு நினச்சாரு. அதனால் மோஸ்ட்லி வந்து அமௌண்ட்டில் வந்து அந்தளவுக்கு சேவிங்ஸ் வந்து பண்ண மாட்டோம். அதோட நான் என்னென்ன நகையெல்லாம் கொண்டு வந்தேன்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நகையெல்லாம் வச்சு தான் வீடு வந்து கட்டணும். வீடு கட்டின அப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரி கடை வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. 2.5 வருஷம் வரைக்கும் அந்த பக்கம் வீட்டில் தான் இருந்தேன். அந்த பக்கம் இருக்கும்போது வீட்டில் என்னென்னலாம் வேலை செய்வேன்னு ஆல்ரெடி நிறைய லைவில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. காலையில் நான் ஒரு 4 மணி போல் எழுந்திரிச்சோம்னா வேலை வந்து பெரிய ஓரக்குத்தி வந்து கொஞ்சம் எப்படின்னா அவங்க வேலை செய்யணும், நான் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நான் வந்து அப்போ தான் வந்திருக்கேன். அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இவன் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், செய்கிறேனா இல்லையா, சில ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. நான் வந்து சரி அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வந்து கண்டிப்பாக அம்மா வீட்டில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணாலுமே மாமியார் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அது எங்கேயா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 90s கிடுங்க, அதனால் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே 2.5 வருஷம் கிட்டத்தட்ட இருந்து அப்புறமா பக்கத்துலேயே இந்த வீடு கட்டி இந்த பக்கம் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கோம். இந்த பக்கம் இருந்தாலுமே அப்பா அம்மாலாம் இங்கே தான் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, மாற்றி தான். பெரிய அதாவது ஓரக்குத்தி இருக்காங்களே, எங்கள் ஓரக்குத்தி அவங்க வீட்டுக்கார், அதாவது மூத்தார், அவங்க வந்து வேலைக்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க வந்து நிலத்து வேலையை பார்த்துப்பாங்க, மாடெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்துப்பாங்க. அங்கேருந்து அவங்க வந்து நிலத்தில் விளையிறதெல்லாம் அவங்க வச்சுப்பாங்க. நாங்கள் இன்கமில் வர்றது அப்பாவுக்கு கொடுக்குறது, நாங்கள் பார்த்துக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் நான் அந்த சில்வர் ப்ளே பட்டனை காமிக்காததுக்கு காரணமும் இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சென்னையிலேருந்து ஒடிஷா வந்த உடனே என்னால் வீடியோ போடவே முடியாது, அந்த டைம்லேயும் காட்ட முடியாது. இவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கொரோனா மாதிரி ஒரு டைமில் வரவே தான் சில்வர் ப்ளே பட்டன் காட்டவே இல்லைங்க. இதுதான் என்னோடய சில்வர் ப்ளே பட்டன். யூடியூப்பில் நான் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த மோனிட்டேஷன் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு இன்கம் வர டைமில் ஒடிஷாக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆனால் அதனால தான் எனக்கு காமிக்கவே இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஒரு சிலர் லைவ் பண்ணும்போது கேட்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் ஏன் வியூஸே போக மாட்டேது சொல்லி. அப்போ வந்து ஒரு சில டைமில் ஏன்னு தெரியலையே, ஒரு வேளை நான் தான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் அந்த ஸ்டாப் பண்ணதுனால ஒரு நாள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைப்பேன். சரி பரவாயில்ல, நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம், அதனால் நம்ம பண்ணது சரின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் நமக்கு இன்னொரு தடவை ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு தடவை நம்ம சேனல் வந்து ரன் ஆகிறதுக்கு அவங்க கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தா நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து மறுபடியும் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் லைவ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல வீடியோஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஹெல்த் பெனிஃபிட்ஸோ சரி, ரெமெடி, ரெசிபீஸ், அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நிறையவே போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இதாங்க என்னோடய சில்வர் ப்ளே பட்டன் சென்னையில் இருக்கும்போது வந்தது.
இதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே கொடுத்துருந்தேன். ஆதார் கார்டு காமிச்ச அப்புறம் தான் இது வந்து எனக்கு கையிலே கொடுத்தாங்க. சேனல் பேர் வந்து அப்போ வந்து இதான் என் பேர் ஹஸ்பண்ட் பேர் இதில் தான் ஆரம்பித்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பேர் தான். இப்போ தான் வந்து தமிழ் டு ஒடிஷான்னு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா தான் தமிழ் டு ஒடிஷான்னு மாற்றிருக்கேன். ஏன்னா தமிழ் கல்ச்சரும் இருக்கும் ஒடிஷா கல்ச்சரும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.